கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் கேள்விப்படுகிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை எத்தனையாய் வேதனைப்படுத்துகிறது. பொல்லாத மனிதர்களுடைய வஞ்சகங்கள், அவருடைய கொடுமைகள், இவைகளால் எத்தனை பேர் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறார்கள். தங்கள் ஜீவனையே இழந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, சங்கீதம் 72:14 நம்ம பார்க்குறோம், அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். அல்லேலூயா. நம்முடைய இரத்தம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானது. நம்முடைய ஜீவனை அவருக்குள்ள அவர் மறைத்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் புல்லாங்கான அந்த கொடூரம் நிறைந்த, அந்த வஞ்சகம் நிறைந்த, அந்த பொல்லாத மனிதர்களுக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அவருடைய பிள்ளைகளை அவர் தப்புவிக்கிறவர். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 29வது வசனத்தில், உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்மா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனிலோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் அவனுடைய பிராணனை அவன் எடுக்க, அவனை துன்பப்படுத்த, அவன் வஞ்சகமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டோடைய வசனம் சொல்லுது, அவனுடைய ஆத்துமா தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை தேவன் அவருடைய ஆதரவில் வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவனை அவருடைய ஆதரவில் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே தானியேலை பற்றி அந்த ராஜா சொல்லும்போது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு சொல்லி. ஆமென். தேவனை ஆராதித்து துதித்து அவரை விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது தேவன் நம்ம எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா விதமான தீமைக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவராயிருக்கிறார். நம்மை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். அவரே தப்புவிக்கிறவரும் அவரே ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி ஒரு புறஜாதி ராஜா ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதை நாம் பார்க்கும்போது நாமும் சொல்லணும், என் தேவன் என்னை தப்புவிக்கிறவர், என்னை ரட்சிக்கிறவர், என் வானத்திலும் பூமியிலும் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். ஆமென். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்கிறவர், நம்முடைய குடும்பத்தில் செய்கிறவர், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்கிறவர். அல்லேலூயா. பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீரே தப்புவிக்கிறவர், நீரே ரட்சிக்கிறவர், நீரே வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உடைய பிள்ளைகளுக்காக செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய ரத்தம் உடைய பார்வையில் அருமையாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய கரத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறது. அவனுடைய பாதுகாப்பு எப்போதும் உடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில்